Hi friends, welcome back home Dakar Tamil. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்டில் புதுசாட்டு ஏஷியன் பெயிண்ட் அப்கோலைட் இன்செக்ட் சீல்டுங்கிற ப்ராடக்ட் இறக்கிருக்காங்க. இது 1 லிட்டர் பேக்கேஜில் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் ரிவ்யூ, அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் வீடியோஸ் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஸ்பெஷலே இது ப்ராடக்ட் எதுக்காக இறக்கிருக்காங்கன்னா, இது வந்து பூச்சி வராமல் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இதில் இந்த டர்ஃபனோ இல்லை எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணாண்டாம், அது லூஸாகவே தான் இருக்குது. பேஸ் ஒயிட்லேயே தான் இருக்குது. அதில் ஒரு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அப்கோலைட் இன்செக்ட் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இதில் வந்து கரையான், கொசு, இன்னும் பாய்ச்செல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூச்சியை தடுக்கக்கூடிய பெயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷமும் இதில் இருக்குங்கிற மாதிரி அது புக்லெட்டில் அதை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ராடக்ட் 1 லிட்டர் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து 444 ரூபா. இந்த கடைகளில் இந்த ப்ராடக்ட்டை 350 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதை எந்த டர்ஃபனும் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த பெயிண்ட் ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஹிந்தியில் தான் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் ஒரு 4-5 லாங்குவேஜில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், இன்னும் நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழில் இருக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நிறைய கடைகளில், ஒரு சில கடைகளில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் சொன்னது மாதிரியே லூஸாகவே தான் இருக்கும். அது எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் டர்ஃபனை எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவை ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சோல டர்ஃபன் ஊற்றிக்காங்க. ஒரு 100 ml இல்லை ஒரு 50 ml போல் ஊற்றிக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் ஊற்றக்கூடாங்கிற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பெயிண்ட் ப்ராடக்ட் வாங்கினாலும் அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும், குலுக்கிக்கணும். இந்த பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக குலுக்கி தான் யூஸ் பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. அதில் உள்ள பூச்சிக்கொல்லி விஷம் மருந்தும் அந்த பெயிண்ட்ஸ் எனாமலும் மிக்ஸ் ஆகணும். ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய அப்கோலைட் இன்செக்ட் சீல்டை பொறுத்த வரைக்கும் பூச்சி வராமல் தடுக்கக்கூடிய பெயிண்ட்டு நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பெயிண்ட்டை நாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே அதில் ஏதாவது கரைகள் இருந்தாலோ, துரு பிடிச்சிருந்தாலோ, மெட்டலில், உட்டில் பூச்சி எதுவும் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு, அதேமாதிரி க்ரீஸ், எண்ணெய் கரை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இது வந்து ஒன்றில் ரோலர் இல்லைன்னா ப்ரஷ், இந்த ரெண்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நான் இதை கபோர்டுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டரு வாங்கியிருந்தோம், 1 லிட்டராட்டு. நல்லா இருந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, பூச்சி வராததுனால கபோர்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் பூச்சிகள் வரும். கிச்சன் கபோர்டு, இன்னும் துணி வைக்கக்கூடிய கபோர்டில், துணி வைக்கக்கூடிய செல்ஃப் கபோர்ட்லலாம் வந்து MTF போர்டிலலாம் வந்து பூச்சி வரும். அதுமாரி கரையான வரும். அதை தடுக்கக்கூடிய பெயிண்ட்டுன்னு இறக்கிருக்காங்க. அதனால சேல்ஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் நல்ல பூச்சி தாக்கக்கூடிய, விஷம் இருக்கக்கூடிய, விஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெயிண்ட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பெயிண்ட் தான் கைவரை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இதில் டெர்மினேட்டர் ஷீல்டுன்ட்டு உண்டு, அதேமாதிரி டெர்மி ஷீல்டுன்னு ஏஷியன் பெயிண்டில் உண்டு. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ஸ்மெல் ஒன்றும் இல்லை, நார்மலாகவே இருந்தது. ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், உடம்புக்கு கேடுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி தரப்பில் ஒரு சில பாதுகாப்பு விதிகளை கொடுத்துருக்காங்க. அதை கண்டினியூவாக பார்ப்போம். பாதுகாப்பு முன் எச்சரிக்கை 1. உட்சுவாசிக்காமல் மற்றும் கண்கள் மற்றும் சருமத்தின் மீது படாமல் தவிர்க்கவும். இன்செக்ட் சீல்ட் பயன்படுத்தும் போது எதையாவது சாப்பிடுவதோ, குடிப்பதோ அல்லது புகையிலை மெல்லுவதோ அல்லது புகை பிடிப்பதோ கூடாது. 2. இன்செக்ட் சீல்ட் பயன்படுத்திய பின்பு பாதுகாப்புக்காக அணிந்த ஆடைகளை சலவை செய்யுங்கள். வேலை இடைவெளி ஓய்வுக்கு முன்பும் மருந்தை கையாண்ட பின்பும் கைகள், முகம் மற்றும் திறந்த உடல் பாகங்களை சோப் மற்றும் தண்ணீரால் உடனடியாக சுத்தம் செய்யுங்கள். 3. குளிர்ச்சியான உலர்வான இடத்தில் உணவுப் பொருட்களில் இருந்து விலகி அசல் பேக்கிலேயே பத்திரப்படுத்துங்கள். 4. குழந்தைகளின் கைகளுக்கு எட்டாதபடி வையுங்கள். 5. எனாமல் வாயில் படாமல் தவிருங்கள். 6. தவழும் குழந்தைகள் ஈரமான அல்லது உலர்ந்த இன்செக்ட் சீல்ட் தொடுதல், நக்கி விடுதல் மற்றும் சாப்பிடுவதை தடுத்து விடுங்கள்.